வணக்கங்க. பட்டுக்கோட்டை கருப்பர் அமுதமிகிர் சமையல் இன்றைக்கி என்ன வீடியோனா, நெல்லிக்காயை வச்சு ஒரு ஜூஸ் தாங்க போட போகிறோம். நல்லா தேர்ன நெல்லிக்காய், பழ நெல்லிக்காய். இதோட ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன், 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் புதினா போட்டு சின்ன பீஸாக நெல்லிக்காயை அரிஞ்சு மிக்சி சாரில் கொடுத்து அடிக்கணுங்க. இது காலையிலே நீங்கள் காஃபி டீ குடிச்சிங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. இந்த நெல்லிக்காவை கேன்சர் நோய் கட்டுப்படுத்துகிற ஒரு தன்மை இதுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் டெய்லி ஒரு நெல்லிக்காயோட நீங்கள் சாப்பிடலாம். நெல்லிக்காய் சாப்பிட்டா ஆயில் நல்லா நீடிக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதனால் கட்டாயம் நீங்கள் கிடச்சா நெல்லிக்காய் மாதிரி ஜூஸாக போட்டு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. இது மருத்துவ குணம் நிறையாவும் இருக்குது. தலைமுடிக்கெல்லாம் கூட நல்ல ஒரு பலன் கொடுக்கும் இந்த நெல்லிக்காய். அதனால் நம்ம இதை சின்ன சின்ன பீஸாக அறிவோம். நல்லா தேர்ன நெல்லிக்காவாக இருந்துச்சு. மிக்சி சாருக்கு அதை சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கிட்டேன். அப்புறம் கருவேப்பிலை, புதினா, ஒரு துண்டு இஞ்சி, சின்ன 4 இலை தான் புதினா போட்டு சேர்த்துக்கிட்டது. எல்லாத்தையும் அப்படியே மிக்சி சார் கொடுத்து அப்படியே அடித்தாச்சுங்க. நைஸாக அடிச்சுக்கணும். உடம்பு வெயிட்டாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த வெயிட்லெஸ்க்கு இதை நல்லா குடிக்க, டீ காப்பியை தவிர்த்து இதை குடிங்க. நல்ல பலன் கொடுக்கும். குடிக்கும் போதே கொஞ்சோண்டு ஒரு கல் உப்பு சேர்த்து அடிச்சுக்குவோம். கொஞ்சோண்டு தண்ணி கலந்துக்கிட்டாங்க. எப்படி இருக்குது பாருங்கள் ஜூஸு. இப்போ இந்த வடிகட்டி ஜாரில் நம்ம வடிகட்டிக்குவோம். வடிகட்டி காமிக்கிறேன். குடிக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி, அதாவது 2 டம்ளர் குட்டி டம்ளரில் தண்ணி ஊற்றிக்கிட்டேங்க. ஊற்றி நல்லா நைஸாக அடித்தாச்சுங்க. நம்ம நெல்லிக்காய் ஜூஸு அருமையாக ரெடி ஆகிடுச்சு. ரெண்டு டம்ளர் சூப்பராக ரெடி ஆகிருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வெயிட்லெஸ், அதாவது உடம்பை குறைக்கணும் அப்படிங்கிறவங்க அந்த நெல்லிக்காய் ஜூஸை எடுத்துக்கலாம். ரொம்ப பயன் கொடுக்கும். கட்டாயம் இதே மாதிரி நீங்களும் நெல்லிக்காய் ஜூஸ் கூட ரெடி பண்ணி வீட்டில் உள்ளவங்களுக்கும் கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். நன்றிங்க. இந்த ஜூஸுங்க அந்த புதினாவோட ஒரே ஒரு 2 இலை தான் போட்டோம். புதினா, அந்த இலை, கருவேப்பிலை, அந்த இதெல்லாம் சேர்ந்து அப்படியே அடிக்கும்போது அப்படியே ஒரு வித்தியாசமான ஒரு சுவை இருக்குதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் அடித்து சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ஒரு அருமையான ஒரு நெல்லிக்காய் ஜூஸ். கட்டாயம் மறக்காமல் செய்யுங்க.